Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தம்பி போமா சேனல்ல இருந்து விஜய் விஸ் டிஎம்கே தக் லைஃப் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பொலிட்டிஷியன் தக் லைஃப் பார்ட் 9 தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபன்னா மட்டும் பாருங்க, எதையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் சண்டைகளை பார்க்க போறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம வீடியோ போடுற அளவுக்கு நீங்க லைக் பண்ணா மட்டும் தான் நம்ம எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வீடியோ போய் சேரும். ஓகே, பொலிட்டிஷியன் தக் லைஃப் பார்ட் 9 பார்க்கலாமா? நான் உங்க ஜேடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இருக்கியா ஆரி போயிடுச்சா போவோமா எப்பவும் அரசியல் கட்சிகள்லாம் எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த வருஷம் கிட்டத்தட்ட 6-8 மாசத்துக்கு முன்னாடி டிஎம்கே ஆரம்பிச்சிட்டாங்க, ஏடிஎம்கேவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் டிஎம்கே ரொம்ப ஃபயரா போயிட்டு இருக்காங்க. சொல்ல வராது. ஒரேடியா ஊதிட்டாங்க. நல்ல சொல்லணும். கலைஞர் ஆட்சிக்கு வந்தார், உலகத்திற்கு என்ன செய்தோம்? இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு, செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். ஆனால் ஐயோ, இது என்ன நடந்துச்சு? கலைஞர் நேச்சரே தங்கு பந்து. அது எல்லாம் எங்கதான் நடக்குது அந்த மாதிரி. ஐயோ, இதுகளும் சரி. குவாலிட்டி சார், குவாலிட்டி. எலெக்ஷன் பிரச்சாரத்தை முன்னாடியே ஆரம்பிச்சு நமக்கு நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்காங்க. உங்க வீட்டு சண்டையா எங்க வீட்டு சண்டையா இல்ல, அப்படி ஒரு சண்டையா இருக்கு. ஆனா பாக்க நமக்கு நல்லா இருக்கு. எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை நீங்க தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க. அவரு அவங்க கட்சி தலைவர் யாருன்னு மறந்துட்டாரு. திரு எம்ஜிஆர் உடைய முகமே அவருக்கு மறந்துருச்சு. சிலையை திறந்து வச்சுட்டு கூட்டத்துல பேசுறாரு, பேரு அண்ணா சிலையை திறந்து வச்சுட்டேன். அதான் அது அவர் இல்ல, திரும்பி பார்த்துட்டு இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? சொல்லிட்டு தானே கூட்டு வந்திருப்பாங்க. கண்ணதாசா சேசுதாசா. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். கட்சியை மறந்துட்டாருன்னு பார்த்தா கட்சி தலைவரையும் மறந்துட்டாரு. ஏன்னா இப்ப அவருக்கு தெரியறதெல்லாம் வெறும் அமித்ஷா மட்டும்தான். எம்ஜிஆர் பார்த்தா கூட அவருக்கு நடக்குது. அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க பிஜேபி. நல்லா சிந்திச்சு பாருங்க. அண்ணன் கூட இருந்தார் 2001 பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சாங்களா இல்லையா? ஏன்னா நீங்க போட்டிட்டீங்களா இல்லையா? அன்னைக்கு அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனா அவர்களெல்லாம் கூட்டணி வச்சா நல்லது, நாங்க கூட்டணி வச்சா பரவாயில்ல. கட்சி கேவலமா இல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. மாத்தி மாத்தி அதான் பண்றீங்க. நல்லது. ஆனா ஒரு இங்க இருக்காரு, ஆரம்பத்துல இருந்து அங்க இருந்து இங்க வந்தாரா? அங்க இருந்து இவ டச்ல இருக்காரு. பிரச்சாரத்துல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சவங்க இல்லங்கிற மாதிரி ஈக்குவலா டஃப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும், இப்ப எடப்பாடி பழனிசாமி டெய்லி டூர் போறாரு. அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல டெய்லி டூர் போயிட்டு இருக்காரு. போகும்போது எங்கேயாவது இறங்கி இது என்னன்னு கேட்கிறாரு. கடைக்காரர் சொல்றாரு இது புலின்றார். புலின்னா என்ன புலின்றார்? கொட்டை புலிங்கன்றார். நல்ல வேலை அவர் கேட்கல, கொட்டை எடுத்ததா கொட்டை எடுக்காதுதான். Are you serious right now, bro? பேசுறாங்க. யாரு இந்த அமைச்சர்? யார் அந்த சார்? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாரு எப்படி புலியில் இருந்து புளியங்கொட்டையை எடுக்கப்படும் என்ற விவரத்தை சொல்றேன். நாட்டுக்கு ரொம்ப தேவையான பேசுறாங்க. அது இதுதானா? புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கவங்க, புரியாதவங்க புரியவங்க தெரிஞ்சு. நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன். என் விரல் ஆடுகிறதா? இப்படிலாம் பேசலாமா? இப்படிலாம் ஒரு தலைவர் பேசலாமா? நான் பேச மாட்டேன். ஆனா அவர் பேசினா நான் பதில் சொல்லுவேன். நான் சொல்லட்டுமா? யாருக்கு முட்டி அதிகமா தேர்ந்தெடுக்குன்னு பாக்கணும். என்ன அரசியல் கூட்டமா? முதலமைச்சருக்கு அழைத்து விட்டிருக்கிறார். ஸ்டாலின் அரசியல் செய்கிறார், திமுக அரசியல் செய்கிறது. எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவிகளை செஞ்சுட்டு இருக்கணும், அவிகளை செஞ்சுட்டு இருக்கணும், அவிகளை. ஸ்டாலின் பேசுறாரு, கரூர்ல நடந்த சம்பவத்தை அங்க அரசியல் செய்யறாங்க. நாங்க என்ன அவில செய்வாங்க, என்ன அவில செய்வாங்க. எல்லாம் அரசியல் தான் செய்ய முடியும்.
குழந்தைங்க சண்டை போடுறோம். இன்னும் 4-5 மாசம் இருக்கு. இப்பவே இவ்வளவு நடக்குதுன்னா இன்னும் 4 மாசத்துல என்னெல்லாம் நடக்கும்? இனி 4 மாசம் மக்களுக்கு ஒரே குஜராத். இவ்வளவுதான் நினைச்சீங்கன்னா இது இன்னும் முடியல, இன்னும் இருக்கு. என்னுடைய இனிய சகோதரர், அருமை சகோதரர், பாசமிகு சகோதரர், ஆற்றல் மிகு சகோதரர், செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரியும். அந்த டைம்ல கழி ஊத்திட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்க ஏற்பாடு செய்திருக்கிறார் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்கள். நான் கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு. மேற்கு மண்டலத்துல எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். அதனாலதான் அவர் வெளியில இருந்தா தங்களால் நிம்மதியா தூங்க முடியாதுன்னு அவரை முடக்க பார்த்தாங்க. ஆனா அவரை முடக்க முடியுமா? முப்பது விழா நடந்த பொதுக்கூட்டில் அவர் கலந்துக்கிறார். அங்க என்ன பேசுறாரு? செந்தில் பாலாஜி ரோடு போட்டா ரோடு போட்டுங்கிறார். இப்போ இதே செந்தில் பாலாஜி அதே கரூர்ல எப்படி பேசினார் என்பதை நாட்டு மக்கள் பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக, அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை 15 முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க. அப்பெல்லாம் அவரை மாத்தல, சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்தினாங்க. ஆனா இந்த ஜூனியர் அமைச்சர் அரசியல சகஜதானே. ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியல இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் நிறைய இருக்குது. எப்படிப்பட்ட யார் சொன்னது? இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்த பொழுது சொன்ன கருத்து. இப்ப அதுக்குள்ளேயே புனிதமாயிட்டாரா? இப்ப எத்தனை வழக்கு அவர் மீது, எவ்வளவு பிரச்சனை? நாம சொல்லல, ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து நீங்க எல்லா பத்திரிகை வந்து ஊடகத்தில் வந்துட்டு நினைவூட்டத்தான் இதை நான் சொன்னேன். அது வேற வாய், இது வேற வாய். பெரிய ராஜதந்திரி பாணி. இப்பதான் முதல் தக்லீஃப் முடிச்சு ரெண்டாவது தக்லீஃபே போறோம். அடுத்த தக்லீஃப் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே அந்த ஹைப்பையும் போட்டு போய் சேர்த்து இந்த வீடியோ. நம்ம சிஎம் அப்பப்ப வேற லெவல் ஸ்பீச் எல்லாம் கொடுக்கறாரு. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா இன்னும் வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு சயின்ஸ் எவ்வளவோ வளர்ந்துருச்சு. உங்களுக்கு தேவையான அறிவை பெற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல இப்போ ஏஐ விட இப்போ வளர்ச்சி புது புரட்சியை உண்டாக்கிட்டு இருக்கு. அதுக்காக எல்லாத்துக்கும் ஏஐ இருக்கு, நாம எதுக்குன்னு படிக்கணும்னு நினைச்சிடாதீங்க. எந்த கண்டுபிடிப்பையும் நீங்க உங்க வளர்ச்சிக்காகத்தான் பயன்படுத்தி இருக்கணுமே தவிர அது உங்களுடைய சிந்தனையை சிதைக்க அனுமதிக்க கூடாது. பொழுதுபோக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கம் தான், அதுவே வாழ்க்கை இல்ல. படிக்கிறதோட நல்லா விளையாடுங்க, உடல் நலையும் பார்த்துக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உலக பதிவாளர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தை சில நாட்களுக்கு முன்னாடி தலைமைச் செயலகத்தில் நடத்தினேன். அதுல நான் வலியுறுத்தி பேசியது என்னவென்றால், உலகத்தில் வாய்ந்த கல்வியை வழங்கணும். உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இருந்தும் நம்முடைய பல்கலைக்கழகங்கள்ல கல்வி கற்க மாணவர்கள் வரணும். அதுக்கான பிளான ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கேன். கல்வி நிலையங்கள்ல சயின்டிபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும். பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை, மூட நம்பிக்கைகளை பரப்புற இடமா பள்ளிகள், கல்விகள், பல்கலைக்கழகம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ரெண்டா இருக்கணும். சயின்டிபிக் அப்ரோச், இன்னொன்று சோசியல் ஜஸ்டிஸ். இதை கத்துத்தர இடமா தான் கல்விக்கூடம் இருக்கணும். இதுக்கு மாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறதோ, இதுக்கு எதிராக பேசுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூப்பிடுறத நடந்தா இந்த அரசோட ரியாக்ஷன் கடுமையா இருக்கும். 5 வருஷம் பேசிட்டா வேற மாதிரி போயிருப்பேன். தமிழ் தப்பு எல்லாம் பேசுறாரு, ஸ்பீடா பேசுறாரு. நீ இப்படி சுத்தணும், இப்படி சுத்தும் போது நீ ஆரம்பத்துல பண்ணிருக்கலாம்டா. சூப்பர் ஸ்டார் பாலிடிக்ஸ்ல இருந்து விலகுனதுதான் விலகினாரு. விலகிட்டேங்கிற சந்தோஷத்துல நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு சடனா எங்கேயாச்சும் பிரஸ் மீட் வச்சாதான் மனுஷன் திக்குவாரு, ஏதோ ஒன்று பேசுவாரு. இதுவே ஒரு ஸ்டேஜ போட்டு கொடுத்து பேசுங்கன்னா மனுஷன் வந்து செம்மையா போய்க்கிறாரு. சிஎம் புரட்சி தலைவர்கள் சொல்லி கூட அவரு ஒரு ஆள் தமிழ்நாட்டில் இருக்காருன்னு சொன்னா அது என்ன சாப்பிடுவீங்க? நல்ல காஃபி எல்லாம் சாப்பிடுவீங்க. 10 வாட்டி வந்து காஃபி சாப்பிட்டு நல்லா எல்லாமே
ஃபீல் அப்படின்னா என்ன ஃபீல் எனக்கு வந்து என்ன எதுவும் பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி பேச்சு கொடுத்தேன். பேச்சு நிறுத்தவே இல்லை. எம் படங்களை விட கமலஹாசன் படங்களுக்கு நல்ல மூவி போட்டு வெஜிடேரியன் சொல்ல பார்த்தா பாவமா இருக்கும். ஆனா இப்ப ஏதோ பண்ணிக்கல ஏதோ பணம் வரணும். ஆனா இவரதாக பாவம் வச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஎம்கே நடத்தின ஒரு விழாக்கே போய் அங்கிருந்த எம்பி எம்எல்ஏகள் எல்லாம் ஓல்டு ஸ்டூடெண்ட் சொல்லி கலாய்ச்சிருப்பாரு. அது எப்படி மக்களால பார்க்கப்பட்டதுன்னா சூப்பர் ஸ்டார் மறைமுகமா ஓல்டு ஸ்டூடெண்ட்ல ரிட்டையர் ஆயிருங்கன்னு சொன்ன மாதிரி பெரிய ஒரு பிரச்சனையா மாறிச்சு. பயங்கரமா திருப்பி கலாய்ச்சிருப்பாரு. அதை நம்ம ஒரு தகா வேற பார்த்தோம். இப்ப டிஎம்கே சார்பில் ஒரு புத்தக வெளியீட்டுலாக சூப்பர் ஸ்டார் வந்திருப்பாரு. அப்ப பேசுனதை திருப்பி பேசுவாரு. அதுக்கு எது விளக்கம் கொடுத்து இதை முடிச்சு வைப்பாருன்னு பார்த்தா முடிச்சு வச்சிட்டாரு. ஆனா எப்படி முடிச்சு வச்சாரு நீங்களே தெரியாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஈஸியா வந்து சமாளிச்சு பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம். இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸை விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்கேன். ஒரே முருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவர். பேர் சொல்லியே பல மாதங்கள் முன்னாலே வந்து இதே கலவரம் இங்கேயே வந்துட்டு நான் வந்து அப்படியே பேசும்போது எல்லாரும் நண்பர்கள் தானே, பேசும்போது இந்த மாதிரி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து அது ஸ்கூல் விட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னது இது பண்ணியிருந்தேன் நான். சரி அப்படி இருந்தால் கூட ஓல்டுன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஓல்டு பீப்புள் அவங்கெல்லாம் தூண்கள், அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டையும் வந்து அவ்வளோ திஸ்டிங் தேராது. அது தூண்கள் மட்டும் இல்லை, சிகரம் கூட. அந்த மாதிரி சொல்லணும் சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதில் வந்து அதை மறந்துட்டேன். அப்போ மறந்து சொல்ல நம்பிட்டேன். கரூர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, இனி இது திரும்ப நடக்காம பாத்துக்கணும். இதுல யார் மேல தப்புங்கிறத இப்ப நம்ம பேச வேண்டாம். அதெல்லாம் விசாரணைக்குழு உண்மையை வெளியே கொண்டு வருவாங்க நம்புவோம். தளபதி மேல வைக்கிற நிறைய விமர்சனங்கள்ல முக்கியமான ஒரு விமர்சனம்னா தளபதி அவர் ரசிகர்களை அரசியல் வயப்படுத்தணும். அரசியல் வயப்படுத்திட்டாலே எதிர்காலத்துல இந்த மாதிரி பிரச்சனையோ இல்ல வேற வகையில ஒரு பிரச்சனையோ தொண்டர்களை கையாளுற அளவுக்கு அரசியல் வயப்பட்டுருவாங்க. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, தளபதி தொண்டர்களை அரசியல் வயப்படுத்திட்டாலே தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பாப்புலேஷனை அரசியல் தெளிவை கொண்டு வந்துடலாம். இது தளபதி பண்ணுவாருன்னு நம்புவோம். தொண்டர்களை அரசியல் வயப்படுத்தல தற்குறிசா இருக்காங்கன்னு இந்த குற்றச்சாட்டை வைக்கிற கட்சி அவங்க தொண்டர்களை அரசியல் வயப்படுத்திட்டு இந்த குற்றச்சாட்டை வச்சாங்கன்னா இதை ஏத்துக்கலாம். ஆனா அவங்களே பண்ணாம இந்த குற்றச்சாட்டை இப்ப வச்சிட்டு இருக்காங்க. ஆனா புதுசா இப்ப சில முழக்கங்கள் எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றிலேயே என்னோட கூட்டங்கள்ல இப்ப புதுசா சில முழக்கங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கட்சி அறிமுகப்படுத்திருக்கு. அந்த முழக்கம் என்னன்னாக்கா, ஏறாத மரத்துல ஏறாத, இறங்கு இறங்கு கரண்டு போகுது அங்க போகாத, மரத்தை குத்தாத, இது போன்ற முழக்கங்கள் தமிழ்நாடு முழுக்க புதுசா ஏதாவது வேணும் இல்லைங்களா? அப்ப ஒரு மாற்றம் வேணும்ல, அதான் முழக்கத்தையும் ஒரு மாற்றமா கொடுத்துட்டாங்க. என்னங்க தயவு செய்து இறங்குங்க, தயவு செய்து இறங்குங்க, இறங்குங்க தம்பி. இந்த பாருங்க மேல ஏற தம்பி, தயவுசெய்து இறங்குங்க, தயவுசெய்து இறங்க, அது உளுந்துடக்கூடாது. மாற்றம் வேணும்ல, அதான் முழக்கத்தையும் ஒரு மாற்றமா கொடுத்துட்டாங்க. மணிவண்ணன் நடிச்ச படங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கோ இல்லையோ, அந்த படத்துல அவர் பேசியிருக்க அரசியல் பயங்கரமா இருக்குது. என்னுடைய ஏரியாவில வந்து ஆக்கிரமிச்சு அழுபவன்றவன் நான் சார், அழுபவன்றவன் நான் சார், வெளியே வாடா. நான் நாசம் பண்றேன். காவேரி பிரச்சனையே அங்கங்க எல்லாரும் நிறைய படங்களை தொட்டு போயிருந்தாலும் இவர் அப்பவே வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. பெங்களூருக்கு வரும்போதே தெரியும் எனக்கு இங்க தவிச்சு வாங்கி தண்ணி கிடைக்காது, அதனால வரும்போதே கையோட எடுத்து வந்துடுறது. இதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். இந்த மாதிரி தாய்ப்பால் இல்லாம தவிக்கிற குழந்தை ஒண்ணுதான், தண்ணி இல்லாம பாடுற பயிர் ஒண்ணுதான். இது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது, தண்ணி தர மாட்டேங்குது. இந்த மாதிரி படங்கள்ல இதெல்லாம் ஏதோ காமெடி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுல டீப்பா இருக்க அரசியல் பயங்கரமா இருக்குது. வெள்ள வெட்டி வெள்ள சட்டையோட நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கொலைகாரன் சுத்திட்டு இருக்கானாமே. ஒரு கொலைகாரனா? 234 கொலைகாரன் இருக்கிறானுங்க, 30 பேர் வடக்கு வேற போயிருக்கிறானுங்க.
So, மணிவண்ணன், கவுண்டமணி, சத்யராஜ் இவங்க மூவில பேசியிருக்க அரசியலுக்கு நம்ம ஒரு தனி வீடியோ போலாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தனி வீடியோனா அரசியல் ஒரு வீடியோவை எடுத்து போலாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அவன் பொருள் எடுத்து அவனே போடணுங்கிறதுக்கு இந்த நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் பண்ணதுதான் எக்ஸாம்பிள். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த ரசிகர்களுடைய கட்சி அவ்வளவுதான். இது ஒரு என்டர்டைன்மெண்ட். ஒரு 7% ஓட் வாங்கினாங்க. 7% அது ஒரு காமெடி ரோல், ஒரு என்டர்டைன்மெண்ட் ரோல். அது அந்த விஜயலட்சுமி, ராஜலட்சுமி அது இவங்க எல்லாம் போக்குல வந்துட்டு ரசிகர் மன்ற கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாரு. ரசிகர் மன்றம்னா என்ன தெரியும், ஏன் எதுக்குன்னு எல்லாம் கேள்வி கேட்காது. அவரோட பையன் இவர்தான் அப்படின்னு கை காமிச்சா போதும், உடனே காலில் விழுந்து கும்பிட்டுரும். அதுக்கு பேர் தான் ரசிகர் மன்ற மனப்பான்மை. கருத்தியல் ரீதியாக இங்க கொண்டு வந்து மேடைதோறும் பேசி தன்னுடைய கருத்தை கொண்டு சேர்த்து மக்களை தன்பால் ஈர்த்தவரை இவர் ரசிகர் மன்ற கட்சின்னு சொல்லிட்டு போறாருனாக்க, நயன்தாரா கூட டான்ஸ் ஆடிட்டு வந்து நிற்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் என்னன்னு சொல்லுது. பரம பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. இந்த பொலிட்டிஷியன் தக் லைஃப் இன்னும் நிறைய இருக்கு. ஆனா வீடியோ இப்பவுமே ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. அதனால இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்தது பார்ட் 10ல பார்க்கலாம். இப்படி வீடியோ பெருசா போனாலும் பரவாயில்லையா, இல்ல எப்பவும் போல பழைய வீடியோ நம்ம 10 நிமிஷத்துக்குள்ளே போடலாமா? இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா. இது ரெண்டும் பெரிய கட்சி. ஆனா பேசுறது பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயத்தோ இது வந்து சிரிக்கிறதா ஆடுறதான்னு தெரியல. அதோட என்ன காமெடினா, இதுல இந்த கட்சி மாறி மாறி 2 கட்சியில் இருக்கிற ஆட்கள், ஐயோ இங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு நாள் இங்க இருக்காங்க, இங்க இருக்கிறவங்க பார்த்தா இங்க இருக்காங்க. அந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறது அது ஒரு பெரிய கூத்தா இருந்தது. ஒரு ஸ்டேஜ் மீட்டிங்ல இவரு இந்த தலைவர் பின்னாடி அவர் இருந்திருப்பாரு. திடீர்னு பார்த்தா இன்னொரு மீட்டிங்ல இன்னொரு தலைவர், ஏன் இது அங்க பார்த்தோம் இவருன்னா இங்க இருக்கிறாரு, அப்பதான் தெரியும் மாறிட்டாங்கன்றது. திடீர்னு மாறுவாங்க, திடீர்னு கூட்டு சேருவாங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த விஜய் அவங்களோட இஷ்யூ பற்றி காமிச்சது சூப்பராக இருந்தது. ஏன்னா இவர் பண்ணும்போது கூட்டத்தை அடக்க தெரில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி டாபிக் போச்சு. பட் இதே தான் அந்த கூட்டத்துலையும் எல்லார் கூட்டத்துலையும் நடக்குது. ஆனால் அது வந்து பெருசாக வெளியே வரவே இல்லை. இந்த கரூர் விஷயம் வந்து அது பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு இல்லை அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். அது நான் அவ்வளோ பேர் உயிர் போயிருக்குன்றது பெரிய விஷயம் தான். அது வருத்தம் அடிக்கக்கூடியது தான். ஆனால் அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. எல்லோரும் இதான் சான்ஸ்னு சொல்லி என்னென்ன பண்ணி என்னென்ன பழி போடலாம், இல்லை இதை எப்படி மாற்றலாம், அப்படி மாற்றலாம். அதில் என்ன இது, அந்த குடும்பம் எவ்வளோ பாதிச்சுன்னு இருக்கும், அவங்க எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ அவங்களுக்கு இன்னும் தானே வலி. அதை பற்றி யோசிக்கல. அதே மாதிரி விஜய் தான்ட்டு அவர் மேலே இப்போ அவங்க நடந்துச்சு, அவர் பாட்டு இறங்கி ஓட்டாருன்னா இப்போ இன்னும் திரும்ப இப்போ இறங்கி வந்தீங்கன்னா இன்னும் தாங்க கூட்டம் ஆளும் போதும் இன்னும் அது பெருசாக தான் ப்ராப்ளம் ஆகும். அந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு அவரை கொண்டு போகிறது தான் நல்லதுன்றதை அது பண்ணது. ரஜினி சார் தக் லைஃப் அது தனியாக போடலாங்க, அவ்வளோ தகு இருக்குது. இப்போலாம் அவர் எல்லாம் ஓப்பன் ஸ்பீச் தான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓப்பனாக தான் பேசுவார். இப்போ இன்னும் அப்படியே டேரெக்டாக மூஞ்சி வச்ச மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அது ஃபுல்லாக தக்காக தான் இருக்குது. அதுக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறாருன்னா மணிவண்ணன் தக் லைஃப். அது இன்னும் அல்டிமேட்டுங்கனால அந்த படத்தில் டைலாக்லாம் கேட்குறப்போ என்ன அது இப்போ இருக்கிறதுக்கு அப்படியே சிங்க் ஆகுது. இவர் எப்படி அவ்வளோ தைரியமாக இந்த ரைட்டெலாம் பண்ணார், எப்படி படம்லாம் வெளியே வந்துச்சுன்ற மாதிரி எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். சத்யராஜ் சார் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி இவர் பண்ணுறதுலாம் சில சமயம் வந்து கான்ட்ரவர்சியாக போவோம். அந்த அரசியல் தலைவர்களை கூப்பிட்டு மிரட்டினதெல்லாம் உண்டு, அதுக்கப்புறம் அது பண்ணுன்றப்போ அவங்களே சிரிச்சதெல்லாம் உண்டுன்ற மாதிரி. ஆனாலும் யோசிச்சு பார்க்குறேன், இந்த டைமுக்கு இப்போயே எவ்வளோ கஷ்டம், இந்த மாதிரி ஒரு வெஸ்ட்டாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும். ஆனால் இவர் பெரிய பெரிய விஷயத்தில் போகிற போக்கில் ஒரு டைலாக்காக வச்சுட்டு போயினே இருக்கிறாரு. அதெல்லாம் இப்போ கேட்கறதுக்கு எனக்கு அப்படியே ஒரு மண்டை வெடிக்குது. எப்படி அதெல்லாம் வச்சாங்க அப்படின்னு இவ்வளோ தைரியமான்றது தான். ஸோ அது வேற ரகம். ஆனால் அவர் வெறும் அரசியல் மட்டும் டார்கெட் பண்ண மாட்டார். மக்கள் எவ்வளோ முட்டாளாக இருக்காங்கன்னு அவங்களையும் திட்டுவார். அப்புறம் இந்த மூட நம்பிக்கையும் திட்டுவார். நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் சேர்த்து எல்லாமே சொல்லுவார். சூப்பராக இருக்கும். அதான் அவங்க காம்போ, இந்த கவுண்டமணி சார், சத்யராஜ் சார் அண்ட் மணி, இந்த 3 பேரோட காம்போவில் நீங்கள் என்ன போட்டாலும் அது அல்டிமேட்டாக தான் இருக்கும். அது பழைய படம்லாம் எடுத்து பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக அந்த ஒரு படம் முடிகிற வரைக்கும் அந்த 3 பேர் டைலாக் மட்டும் தனியாக பிரித்து பார்த்துன்னு வச்சுங்க, வரலாறே பேசும், அந்தளவுக்கு இருக்கும். ஓகே, எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.